அனைவருக்கும் வணக்கம். அழகான மயில், பறவைகளுடைய இனிமையான ஓசை, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த இயற்கை காட்சி இல்லையா? இதை அக்ரோ ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம், வேளாண்மை காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் இதை ஒரு அரிய மூலிகை தோட்டம்னு கூட சொல்லலாம். சரி, இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா, கோலியனூர் ஒன்றியம் ஓட்டேரிப்பாளையம் கிராமத்தில் தாங்க இது இருக்குது. இந்த அற்புதமான வேளாண் காட்டை உருவாக்கியவர் எங்களுடைய பள்ளி தோழரும் விவசாயத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டவரும் மட்டுமல்ல, மெத்த படித்தவருமான கோ ஞானசேகரன். இவர் எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில் படித்து ஆனத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இயற்கை விவசாயத்தின் மீது அதீத நாட்டம் கொண்டவர். குறிப்பாக வள்ளலாருடைய தீவிர பக்தர். இவருடைய தோட்டத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். பொங்கல் அன்று தன்னுடைய பள்ளி தோழர்களையெல்லாம் அழைத்து இயற்கை உணவு விருந்து படைத்த இவர் தன்னுடைய மூலிகை தோட்டத்தை அனைவருக்கும் சுற்றி காண்பித்தார். அதிலிருந்து சில பகுதிகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். வாருங்கள், திரு ஞானசேகரன் அவர்களுடைய மூலிகை தோட்டத்திற்கு செல்லுவோம். இதுதான் சூப்பர் மரம்பா. இது என்னன்னா, இது வெயில் படுற இடத்துல வச்சுட்டோம்னா இந்த வெயில் சூடு ஏறாது, கூலிங் வந்துடும். வீட்டில் கிழக்க நம்ம இந்த மேற்க பார்த்த வீடுகள்லாம் நம்ம பக்கத்தில் மேற்கு பக்கம் செவரில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, 12 மணிக்கு மேலே வெயில் அடிக்கும் இல்லையா, அந்த வெயில் உள்ளே வராது. சூப்பராக இருக்கும். உள்ள வீடு இப்போ கூலிங்காக இருக்கும். இப்போ எனக்கு உள்ள இது இன்னும் ஃபுல்லாக மேலே ஏறிச்சுன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். மியாசாகி மாமரம் 1 லட்சம் ரூபா 1 கிலோ மாம்பழம். என்ன மரம்? மியாசாகி. மியாசாகி 1 கிலோ 1 லட்சம். மாம்பழம் ஒரு மரம், ஒரு பழம், 1 கிலோ மாம்பழம் 1 லட்சம் ரூபா. அது என்ன அவ்வளோ? ஜப்பானுடைய இது, ஜப்பான் மாம்பழம். நோனிப்பழம். நோனிப்பழம் எதுக்கு? அது எல்லா வியாதிக்கும் நல்லது. ஓ நண்பர்களே, இதுவரை நீங்கள் பார்த்தது வெறும் ட்ரையல் தான். இந்த வேளாண் காட்டில் அரிய மூலிகை செடிகள் நிறைய இருக்கின்றன. அதை நாம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மூலிகை தோட்டம். அடுத்த பதிவு வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.